திருச்சி நத்தர்ஷா பள்ளிவாசல் முன்னாள் தர்கா அறங்காவலர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வக்பு வாரிய அலுவலகத்தில் பள்ளிவாசல் ஜமாத்தார்கள் புகார். திருச்சி நத்தர்ஷா பள்ளிவாசல் ஜமாத் தலைவர் சையது ஜாகிர் தலைமையில் ஜமாத்தார்கள் திருச்சி வக்பு வாரிய அலுவலகத்தில் முன்னாள் தர்கா அறங்காவலர் அல்லாபக்ஸ் என்கிற முகமது கௌஷிக் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி புகார் மனு அளித்தனர். இது குறித்து பள்ளிவாசல் ஜமாத் தலைவர் சையது ஜாகிர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை காணலாம். திருச்சி நத்தர்ஷா பள்ளிவாசல் தர்காவில் அறங்காவலராக அல்லாஹ்பக்ஷுங்கிற முகமது கௌசி இருந்துட்டு இருக்காரு. அவருடைய பதவிக்காலம் பார்த்தீங்கன்னா 2025 4வது மாதத்துலேயே முடிஞ்சு போச்சு. ஆனால் மேற்கொண்டு அவர் இருந்துட்டு இருக்காரு. இப்போ சமீபத்தில் வக்ஃப் போர்ட்லேருந்து 3 புதிய அறங்காவலர்களை நியமனம் பண்ணாங்க. அவங்க நியமனம் பண்ணதை எய்த்து அவர் ஸ்டே வாங்கினார் ஹைகோர்ட்டில் போய். ஆனால் அந்த ஹைகோர்ட்டில் நீதியரசர் மதுரை கிளையில் நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் என்ன சொன்னார்னா, இவருடைய பதவிக்காலம் முடிஞ்சு போச்சு, இவரும் வக்ஃப் போர்டால் நியமனம் பண்ணப்பட்டவர் தான், இவருடைய பதவிக்காலம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறப்ப இவர் கண்டினியூ செய்கிறது சரியில்லை, அதனால் நான் உடனே உத்தரவிடுகிறேன், இவருடைய பதவி காலாவதி ஆகிவிட்டது, இவரை நான் பதவி நீக்கம் செய்கிறேன், இந்த தர்காவுடைய பொறுப்புகளை எல்லாம் உடனடியாக திருச்சி வக்ஃப் ஆய்வாளர்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்காரு. 10ஆம் தேதியில் 10/9/2025 தேதியில் ஆர்டர் கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த ஆர்டரை மீறி இவர் அல்லாஹ்பக்ஷுங்கிறவர் தர்காவில் டெய்லி ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு எந்த ஆர்டரும் எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது, நான் இப்படி தான் உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு கடந்த 14 நாட்களாக. நாங்களும் பல முறை சொல்லி பார்த்தோம், ஆர்டர் ஒபே பண்ணுங்கன்னு கேட்குற மாதிரி இல்லை. ஆனால் இப்போ என்ன அப்படின்னா, நம்ம வக்ஃப் ஆஃபீஸ்க்கு திருச்சி சரக ஆஃபீஸ்க்கு சூப்பரன்கிட்ட மனுவை கொடுத்தோம். இந்த மாதிரி அவரை ஏதாவது ஆக்ஷன் எடுங்க, நடவடிக்கை எடுங்க, அப்படி இல்லாட்டி நாங்கள் போய் கேட்டோம்னா ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை உருவாகும். அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது, அரசை மதிக்கணும், காவல்துறை மதிக்கணுங்கிறதுனால நாங்கள் அந்த மாதிரி போகலை. ஆனால் இதன் மேலே நடவடிக்கை நிச்சயமாக எடுத்தாகணும் சார். என்னன்னா, தொடர்ந்து அதிகார துஷ்பிரயோகம், 6 மாதமாக வேலையில் இருக்கவங்களுக்கு சம்பளங்கள் கொடுக்கல, 3 மாதமாக தர்காவோட இமாம்கள் மோதினார்களுக்கு சம்பளம் கொடுக்கல, நாங்கள் பங்காளிகள், எங்களுக்கு வருஷத்தில் 2 வாட்டி பங்குத்தொகை கொடுக்கணும், ரம்ஜான்லேயும் பக்ரீத்லேயும். இந்த 2 வாட்டியும் பங்குத்தொகை எங்களுக்கு கொடுக்கல. அதனால் தர்காவுக்கு வர வருமானம் எல்லாம் என்ன ஆகுது, சரியான வெள்ளரிக்கை இல்லை, தவறான கணக்குகளை தணிக்கைக்கு கொடுத்துருக்காரு. அதுக்காக தனியாக ஒரு கமிஷன் போடணும்னு சொல்லி நாங்கள் வக்ஃப் வாரியத்தில் கேட்டிருக்கோம். அவங்க நிச்சயமாக இதுக்குரிய நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காரு. வக்ஃப் வாரியத்துலேருந்து இதுக்குரிய நடவடிக்கை எடுத்துகிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இப்போ வக்ஃப் வாரியம்னால சிஇஓ தான் இருக்காரு, அவர் ஆக வேண்டிய வேலைகளை பார்த்துட்டு இருக்காரு. பல விஷயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அடுத்த நடவடிக்கை நம்ம முற்றுகை போராட்டம் நடத்தி தான் ஆகணும். காவல்துறை அனுமதியோட இதற்கு அலுவலகத்தில் செய்வோம்.